அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இந்த ஒரு பொடி மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் எந்த பொரியல் செஞ்சாலும் அதை வந்து சூப்பர் டேஸ்டி ஆக்கிடும். வாங்க இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் தான் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த பெருங்காயத்தை வந்து பொரிச்செடுக்கிறதுக்காக ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் எண்ணெய், கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பீஸ். கட்டி பெருங்காயம் வந்து இன்னும் நல்ல ரெசிபிக்கு ஒரு வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயிலே பொரியட்டும். பெருங்காயம் வந்து பாருங்கள் நல்லா பொரிஞ்சிடுது, இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயிலே வந்து இப்போ நான் வரமிளகா சேர்த்துக்கிறேன். 15 வரமிளகா அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 15 மிளகாலையும் பார்த்தீங்க அப்படின்னா காம்பை வந்து ஃபுல்லாக எடுத்துடாமல் ஒரு கத்திரிக்கோலை வச்சு மேல் காம்பை மட்டும் லைட்டாக பாருங்கள் இந்தளவு கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. விதையெல்லாம் உதிராமல் இருக்கும், அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். மிளகா வந்து ரொம்ப வறுபட வேண்டாம், லேசாக வந்து மிளகா கிறிஸ்பானாலே போதும். கலர் மாறக்கூடாது, மிளகாயோட கலரு லைட்டாக கிறிஸ்பானோன்னே நம்ம இதை வந்து எடுத்துடலாம். பாருங்கள் மிளகா வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக எடுத்து இப்போ அதை வந்து நம்ம இங்கே அதே பிளேட்லேயே வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். மிளகாய் வந்து நம்ம அதே பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் அடுத்து சேர்க்குறதுக்கு பாருங்கள், மூணுமே ஒரே சைஸ் கப்பாக எடுத்திருக்கேன். 1 கப் தனியா, 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் உளுத்தம்பருப்பு, மூணுமே வந்து ஒரே சைஸ் கப்லேயே நம்ம வந்து அளந்துக்கலாம். இதுதான் ரேஷியோ. இப்போ அதே கடாயிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்ச அந்த 1 கப் தனியா அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். தனியாவை சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். தனியா வந்து ரொம்ப வறுபட வேண்டாம், லேசாக வந்து அந்த கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரும், அது வரைக்கும் மட்டும் நம்ம இந்த தனியா வந்து வறுத்துக்கலாம். பாருங்கள் தனியா வந்து நல்ல கலர் மாறி நல்ல வாசனை வர அளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடுது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயில் 1 கப் வந்து உளுத்தம்பருப்பு அதை வந்து சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு வந்து நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு வந்து நல்லா வாசனை வரணும், அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் உளுத்தம்பருப்பு வந்து லைட்டாக வாசனை வருது. உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வந்து வறுத்துருக்கோம். இப்போ இதோட கூடவே பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச அந்த 1 கப் கடலைப்பருப்பையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுக்க வேண்டியதான். நல்லா ரெண்டுமே நிறம் மாறி நல்லா வறுபட்டு வரணும். அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. 2 பருப்பையும் நல்லா செவக்க நம்ம வந்து வறுத்தாச்சு. இப்போ இதையும் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா கூலாக எடுத்து அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த பெருங்காயத்தோட வரமிளகாய் எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம், ஒரு சுற்றி எடுத்துப்போம். வரமிளகா பெருங்காயத்தை மட்டும் இந்த அளவுக்கு ஒரு சுற்றி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்தது மீதி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் வறுத்து வச்சது நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. மொத்தமாக நம்ம வந்து இதை ஒரு பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம வந்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா லைட்டாக கொரப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ நம்மளோட பொடி வந்து ரெடி ஆகிடுது. இப்போ இந்த பொடியை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எப்போல்லாம் நீங்கள் வந்து பொரியல் பண்ணுறீங்களோ அந்த பொடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடியை வந்து ரெடி பண்ணிட்டோம். அந்த பொடியை வச்சு சூப்பராக இப்போ இந்த அவரைக்காயில் அந்த பொடியை போட்டு ஒரு பொடி தூவி கறி எப்படி செய்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச அவரைக்காய் வந்து உள்ளே சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு அவரைக்காய் வேகிறதுக்கு தண்ணி அதையும் வந்து சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு மஞ்சள் பொடி நல்லா எல்லா அவரைக்காயோட பைண்டாகி வரட்டும், கலந்து விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவரைக்காய் வந்து வேகட்டும். பாருங்கள் அவரைக்காயும் வந்து நல்லா வெந்துடுது. ஒரு அவரைக்காய் எடுத்து கையில் மசிச்சு பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இங்கே வந்து ஒரு ஃபில்டர் வச்சுருக்கோம், அதில் வந்து நம்ம அவரைக்காய் எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையும் நல்லா ட்ரெயின் பண்ண விடலாம். தண்ணி எல்லாமே நல்லா வடியட்டும். நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இந்த அவரைக்காவை அப்படியே விட்டுருங்க, தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகட்டும். நல்லா தண்ணியெல்லாம் வடித்து அவரைக்காயும் வந்து ரெடியாக இருக்குது. கடாயில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. எல்லாமே நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தா அந்த அவரைக்காயை உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தோட சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இந்த தாளிச்சதோடு கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ எல்லாத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பொடியை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக, நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்துக்கிற காயை பொறுத்து நீங்கள் வந்து பொடி ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காய்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த காய் நீங்கள் பண்ணாலும் அதுக்கு வந்து இந்த பொடியை லாஸ்ட்டாக நீங்கள் போட்டு இறக்குனீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ பொடியை சேர்த்தனால இன்னொரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாத்தோட சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொடியோடு சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. லாஸ்ட்டாக வந்து இதில் 2 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் இந்த மாதிரி டேரெக்டாக தேங்காய் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையுமே நம்ம வறுத்தரைக்கும் போதே கொப்பரை தேங்காய் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து நல்லா கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதோடு சேர்த்து கூட அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கலாம். டக்குன்னு நீங்கள் வந்து பொரியல் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த பொடியை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரெசிபி வந்து ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி நம்ம கரிமா பொடி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் எந்த பொரியல் பண்ணாலும் லாஸ்ட்டாக அதை போட்டு இறக்கி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு. சாதாரண பொரியலோடு இந்த மாதிரி பொடி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் இந்த பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.